வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. O2 ட்ரூ கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா OnePlus 11 1000 பணம் கட்டினா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லக் இருந்தால் நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒரு 2 பேர் கிடைக்கும் அப்படின்னாங்க. பட் எனக்கு லக்கெல்லாம் எதுவும் இல்லை, அதனால் எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த 1000 ரூபீஸ்க்கு ஒரு நெக் பேண்ட் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா செம பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் பேக்கிங் இருக்குது. ஸோ இவ்வளோ சூப்பரான ஒரு பேக்கிங் நான் இது வரைக்கும் பார்க்கல. அந்த பேக்கை விட்டு ரிமூவ் பண்ணுறதே ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஓகே, ஒரு வழியாக பேக்கை விட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்வேர் ரிதம் அப்படின்னு இருக்குது. ஸோ BT 5.0 நெக் பேண்ட் இயர்ஃபோன் வித் மைக் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லாங் லாஸ்டிங் பேட்ரி லைஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு 25 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஐபால் அப்படிங்கிற பிராண்டு. ஸோ ஐபாலில் ஆல்ரெடி மொபைல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் MRP பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபீஸ் போடுறாங்க. அதாவது 1999 அப்படிங்கிறத MRPயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ப்ளூன்னு இருக்குது. நமக்கு ப்ளூ தான் டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த பேக்கிங் கம்பெனிலே வருமா இல்லை இவங்களே பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகே, ஒரு வழியாக இந்த பிளாஸ்டிக் ரேப்பரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணிடும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சீல் கொடுத்துருவாங்க. டாப் அண்ட் பாட்டம் 2 இடத்துலையுமே சீல் இருக்குது. ஸோ சீல் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண மாதிரி எதுவும் தெரியல. அண்டு பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல. ஓகே, சீலை கட் பண்ணிடலாம். ஓகே, சீலை கட் பண்ணி எடுத்துருவோம். சீலும் நல்லா செம ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, ஒரு வழியாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. பாக்ஸ் உள்ள வேறு எதுவும் இல்லை. ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது டைப் சியா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C கேபிள். அண்ட் ஆல்சோ நெக் பேண்டும் இருக்குது. நெக் பேண்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா சீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு வழியாக நெக் பேண்டை எடுத்தாச்சு. ஸோ நெக் பேண்டோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, சுமாராக தான் இருக்குது. ஸோ MRP 2000 போட்டிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நெக் பேண்ட் ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐபால் நெக் பேண்ட் ரிதம். ஸோ இந்த நெக் பேண்டில் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மைக் நல்லா வேலை செய்தா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அட் ஏ டைம் 2 மொபைலில் கனெக்ட் பண்ண முடியுமான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரே ஒரு மொபைல் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ கால் குவாலிட்டி ஓரளவு நான் செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அதை மட்டும் இல்லாமல் வீடியோஸ் பார்க்கும்போதோ இல்லை பாட்டு கேட்கும்போதோ ரொம்பவே சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குது. பட் இதோடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது. அண்டு குவாலிட்டி ஓரளவு சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஆடியோ அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம காதில் வச்சு செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு வாய்ஸ் குவாலிட்டி அண்டு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ முடிஞ்சால் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ மேக் பண்ணுறேன்.
ஸோ இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் போட்டுக்கிற 2000 ருபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் லைஃப் எவ்வளோ வருதுன்னு. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக தான் இருக்குது. இந்த மேக்னெட் டிப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. சும்மா இதை அட்டாச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இதை எடுத்தால் நமக்கு கால்ஸ் கனெக்ட் ஆகுமா அப்படின்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி இதை ஜாயின் பண்ணால் ப்ளூடூத் கட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் எதுவும் கிடையாது. ஸோ பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. ஸோ அந்த பவர் பட்டன் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்தது. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ நாய்ஸ் கேன்சல் எந்த அளவு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக செக் பண்ண தான் தெரியும். அண்ட் ஆல்சோ பேட்டரி லைஃப் அதையும் நம்ம கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அது ரெண்டும் முடிஞ்சால் ரிவ்யூவில் மேக் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ ஒரு வழியாக நமக்கு O2லேருந்து கிடைச்சது ஒரு நல்ல குவாலிட்டியாகவே கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.